Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் 2025ல இன்ஜினியரிங் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை யார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம 2023யோட கட் ஆஃப் அண்ட் ரேங்க்ஸ் அண்ட் 2024ஓட கட் ஆஃப்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கு, அந்த டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சா, ஸோ இந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது த்ரூ அவுட் த கவுன்சிலிங் ப்ராசஸ், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வருஷம் அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அண்ட் கவுன்சிலிங் அப்போது நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி காலேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்களாகவே புரிஞ்சுப்பீங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இந்த கட் ஆஃப்க்கு என்ன ரேங்க் இருக்குது 2023 அண்ட் 2024 கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃபுக்கு 2023ல வந்து 102 ரேங்க் இருக்குது. அதாவது 102 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200 அவுட் ஆஃப் 200 வாங்கியிருக்காங்க. அண்ட் 2024ல வந்து 65 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த 200 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து நம்ம கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 2023ல 102 இருந்தது, இப்போ வெறும் 65 தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃபில் இருக்காங்க. அப்போ கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சீட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து கம்மியாகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாகிறாங்க அப்படின்னாவே கட் ஆஃப் வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், 199ல் வந்து 507 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது இது இவங்களோட ரேங்க்கு. அப்போது 199 கட் ஆஃபில் வந்து 200ல் ஆரம்பித்து 199 வரைக்கும் 507 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே 386 தான் இருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இப்போ 199 கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப்டர் அதர் அவங்க ரேங்க் படி போகும்போது அவங்க என்னென்ன சீட்லாம் வேணுமோ அதை கவுன்சிலிங்கில் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எடுக்கலாம். பட் இவங்களுக்கு 386 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க போகிற டைமில் நிறைய சீட்ஸு அவைலபிளாக இருக்கும் கம்பேரிங் டு லாஸ்ட் இயர். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 507 ஸ்டூடெண்ட்ஸ் போய் எடுக்க போகிறாங்க, இப்போ வந்து 386 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த 195 வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே 2023யோட 2024ல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாகவே இருக்காங்க. அப்போ இந்த ரேஞ்சில் என்ன இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது. பட் இதுக்கப்புறம் நீங்கள் 180ல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமானாவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் போட்டி போடும்போது அந்த சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். அப்போ கட் ஆஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற ட்ரெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 170 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 33,000 சம்திங் ரேங்க் வந்திருக்கு. பட் இதுவே 2024ல் 43,000 சம்திங் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 10,000 ரேங்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போது 170 வாங்கி 2023ல் 33,000 ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தர் போகும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற சீட்ஸில் வந்து 33,000 சீட்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த கவுன்சிலிங்கில் எடுத்திருப்பாங்க. அப்போ மீதி இருக்கிறத வந்து இந்த ஸ்டூடெண்ட் கிடைக்கும். பட் இங்கே வந்து 43,000 ஸ்டூடெண்ட் போய் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க நிறையவே எடுத்துருவாங்க. அப்போ வேக்கண்ட் வந்து கம்மியாயிடும். நிறைய டாப் காலேஜோட சீட்ஸ்லாம் முதல்ல போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து 195 வரைக்கும் இருக்கிற கட் ஆஃபில் வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு இருக்குது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஓவராலாக எக்ஸாம் ஈஸியாக இருக்குது, எக்ஸாம் கஷ்டமாக இருக்குது, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறோமே தவிர பட் அது வந்து எல்லா ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபுக்கும் அந்த மாதிரி ஆகிறது கிடையாது. ஒரு சில கட் ஆஃப்க்கு இன்க்ரீஸும் ஒரு சில கட் ஆஃப்க்கு டிக்ரீஸும் ஆகும். ஸோ இங்கே நீங்களே இதை கிளியராக பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 120 கட் ஆஃப் 2023ல் எடுத்திருந்தா இவங்களோட ரேங்க் வந்து 1,35,000 சம்திங்கில் இருக்குது. பட் இதுவே 2024ல் 1,52,000. இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் போய் இருக்கிற சீட்டெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இதை தான் வந்து கட் ஆஃப் வந்து
இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றாங்க. ஏன்னா அவங்க முதல்ல போய் எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் இயர் இருந்த ட்ரெண்ட். அதாவது 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 ட்ரெண்ட். பட் இதே டேட்டாவை நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஃபார்மெட்லேயும் இங்கே வச்சுருக்கேன். இப்போ ரேங்கை பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ நீங்கள் வந்து ரேங்க் 1 எடுத்தீங்கன்னா அவங்க தான் வந்து 200 கட் ஆஃப் இருப்பாங்க. அது வந்து 2 இயருக்குமே சேமாக தான் இருக்கும். இப்போது 500 ரேங்க் எடுக்கும்போது 199 கட் ஆஃப் இருக்குது, இங்கே 198.5 கட் ஆஃப் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், இந்த 500 வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2023ல் அவங்க 199 கட் ஆஃபில் வாங்கி தான் அந்த ரேங்க் வாங்கியிருக்காங்க. பட் இங்கே 198.5 அதோட கம்மியான கட் ஆஃப் வாங்கியே இந்த 500 ரேங்க் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 0.5 வந்து நமக்கு கம்மியாக இருக்கு. இப்போ 1000 ரேங்க் எடுத்தீங்கன்னா 198 வாங்கினா தான் 1000 ரேங்கே வரும். பட் இங்கே 197.5 வாங்கினாவே 1000 ரேங்க் வந்திருக்குது 2024ல். ஸோ இப்போ இது சேம் பேட்டர்ன் வந்து இந்த 195 வரைக்கும் நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து நமக்கு 192 வரைக்கும் இருக்குது. இப்போ 5000 ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 192க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது 195 கட் ஆஃப்ல அப்புறமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இங்கே செலக்டிவ் ரேங்க் தான் கொடுத்துருக்கேன். ரேங்க் 1 கொடுத்துருக்கேன், 500 கொடுத்துருக்கேன், 1000 கொடுத்துருக்கேன், 5000 கொடுத்துருக்கேன், 10,000 கொடுத்துருக்கேன். இப்போ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது சப்போஸ் ஒரு ரேங்க் வந்து 20,000 வச்சுக்கோங்க. இதே 2023ல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 179 கட் ஆஃப் வாங்கி அந்த ரேங்கை வாங்க முடிஞ்சுது. பட் இங்கே வந்து 182.5 கட் ஆஃப் வாங்கி, அதாவது அதிகமான கட் ஆஃப் வாங்கி தான் இந்த ரேங்கே வாங்க முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கட் ஆஃப்லாம் டிக்ரீஸ் ஆகிருக்கு அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 195 இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஃபுல்லாகவே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ 40,000 ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 165.5 கட் ஆஃப் வாங்கி அந்த ரேங்க் வாங்கியிருக்காங்க. பட் இதுவே 171.5 கட் ஆஃப் இருந்தால் தான் இந்த ரேங்கே வருது. நமக்கு ரேங்க் எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அந்த அவ்வளோ நல்லது. ஏன்னா ரேங்க் படி தான் நம்மளை கவுன்சிலிங்கில் கூப்பிட போகிறாங்க. அப்போ நமக்கு கம்மியான ரேங்க் இருக்குன்னா நம்ம முன்னாடியே போயிடுவோம். அப்போ முன்னாடியே நிறைய சீட்ஸ் எடுத்துருவோம். பின்னாடி ரேங்க் வர வர ஆல்ரெடி நமக்கு முன்னாடி இருக்கவங்களாம் எடுத்த சீட்டு போக தான் நமக்கு மீதி வந்து எடுக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போ பார்த்தீங்களா, இப்போ 50,000 ரேங்க் 160 வாங்கியிருக்காங்க. ஆனால் 167 வாங்கினா தான் இந்த 167 வாங்கியே 50,000 ரேங்க் வாங்கியிருக்காங்க. அப்போது அதிகமான கட் ஆஃப் வச்சு தான் இந்த ரேங்க் வாங்க வேண்டியதாக இருக்குது கம்பேரிங் டு லாஸ்ட் இயர். ஸோ 160க்கு கிடைச்ச ஒரு சீட்டு வந்து இப்போ 167 இருந்தால் தான் கிடைக்கும் இந்த அனாலிசிஸ் படி. பட் இதுலேயும் நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ஒவ்வொரு ரேஞ்சுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 160 2023ல இருந்தது 167னா நமக்கு 7 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே நமக்கு வந்து 60,000 ரேங்க் 154.5, பட் இது 162. ஸோ ரஃப்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 கட் ஆஃப் இன்க்ரீஸ். அதே மாதிரி இங்கே வந்து ரஃப்லி ஒரு 9 கட் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ இது ஒரு 8 கட் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்கு. சில இடத்துல கம்மியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சில இடத்துல அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கே பாருங்க 127, 135. ஸோ இந்த இடத்துல 8 கட் ஆஃப் இன்க்ரீஸ். அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம 2023லேருந்து 2027 வரைக்கும் கட் ஆஃப் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 195 கட் ஆஃப் இருக்கிறதுக்குள்ள. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்க்ரீஸ், இங்கே வந்து ஒரு ரஃப்லி ஒரு 1.5. ஸோ இந்த இடத்துல ரஃப்லி ஒரு 3.5, இந்த இடத்துல ரஃப்லி ஒரு 6 கட் ஆஃப், அப்புறம் 7 கட் ஆஃப், 8 கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எவ்ரி இயர் இதே மாதிரி தான் நடக்கும். ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகிறதும் இல்லை, ஓவராலாக ஒரே அளவில் டிக்ரீஸ் ஆகிறதும் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி வேரி ஆயிருக்கு அப்படின்றத நம்ம 2 இயர்ஸோட டேட்டா வச்சு நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து ஃபைனல் கிடையாது. இது வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது அவங்க தர்ற ரேங்க். பட் இந்த ரேங்க் அண்ட் இந்த கட் ஆஃப்லாம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2025ல் நமக்கு வந்து ஓவராலாக ஸ்டூடெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்னு யாராவது ப்ரிடிக்ட் பண்ணாலும்
அது மெஜாரிட்டி தப்பாக போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து கஷ்டமாக இருக்குது, கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையும் 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 அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அவங்க ப்ரிடிக்ட் பண்ணது, அதாவது எக்ஸாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதை வச்சு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து தப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால நமக்கு வந்து இந்த அனாலிசிஸ் வந்து எந்த விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஃபைனல் கிடையாது. இது வந்து கவுன்சிலிங் அப்போ அவங்க தர ரேங்க். ஸோ இந்த ரேங்க் வந்து ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து இருக்கும். அதுவும் வந்து இந்த ரேங்க் வெளியானதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியுமே தவிர, அந்த ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இப்படி தான் வரும், அப்படி தான் வரும்ன்றது நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது நீங்களே பாருங்கள். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த மாதிரி இருக்குது. இது ஒன்று. அடுத்தது, நம்ம ஒரு பர்டிகுலர் காலேஜில் ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்றது ரெண்டாவது பார்ட்டு. இதை வச்சு நம்ம ஓரளவு சொல்லலாம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க சீக்கிரம் சீட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்காது, அதனால கட் ஆஃப் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனில் சொல்லலாம். பட் அல்டிமேட்டாக ஒரு பர்டிகுலர் காலேஜோட ஒரு பர்டிகுலர் கோர்ஸோட ஒரு கட் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட் சீட்டெல்லாம் எடுத்துட்ட பிறகு தான் அது நமக்கு தெரியும். ஸோ அவங்க இப்போ இந்த வேரியேஷன்ஸ் இருந்தாலும் இதை வச்சு நம்ம அந்த சீட்டோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க எதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக இந்த ரெண்டு ஃபேக்டரை பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டருமே, அதாவது ரெண்டு ஃபேக்டர் அப்படின்றது ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும்போது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்ன கோர்ஸை எந்தெந்த காலேஜில் எடுத்தாங்க அப்படின்ற இன்னொரு ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஃபைனலாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் ஒரு 50% நம்ம என்னன்னு சொல்லலாம். அதுவும் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வெளியானால் தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவு பார்க்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போடுறாங்களா இல்லை கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் காம்படிட் பண்ணுறாங்களா, அதை வச்சு இது கிடைக்கும் கிடைக்காதுன்ற ஒரு கன்சிடரேஷனுக்கு வரலாம். பட் ஓவராலாக கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு வந்து எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து 2023யோட கட் ஆஃப் நம்மக்கிட்ட இருக்குது, 2024ஓட கட் ஆஃபும் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது தான் போன வருஷத்துக்கு அந்த 2023க்கும் 2024க்கும் கம்பேரிசனில் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியுமே தவிர, ஒரு 2024 கவுன்சிலிங் முடியறதுக்கு முன்னாடி நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் லாஸ்ட் இயர் ரஃப்லி ஒரு 22,000லேருந்து 25,000 நம்பர் ஆஃப் சீட்ஸ் வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபேக்டரும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணும்போது அது எக்ஸாக்டாக வரும் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன கன்வே பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதெல்லாம் வந்து செகண்டரி, அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் காலேஜஸ் அண்ட் கோர்ஸ் என்னெல்லாம் எந்த காலேஜெலாம் நம்ம வந்து சாய்ஸில் வைக்கலாம், எந்த கோர்ஸ் வைக்கலாம், ஸோ அந்த அனாலிசிஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரேங்க் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து எதெல்லாம் இந்த ரேங்க்குக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணிங்கன்னா எதெல்லாம் இந்த வருஷம் நமக்கு கிடைக்கிறது பாசிபிலிட்டி இருக்குன்றத ரஃபாக நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு காலேஜோ ஒரு விருப்பப்பட்ட ஒரு கோர்ஸோ உங்களுக்கு வரலை, உங்களோட பர்டிகுலர் ரேங்க் அண்ட் கட் ஆஃப்க்கு வரல இந்த வருஷம் அப்படின்னா, நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் அதுக்கு அடுத்த சாய்ஸ் நமக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் அதை செலக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம ஒரே ஒரு விஷயத்தை ஸ்டிக் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக வேணும் இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நமக்கு வந்து ஒருவேளை அது இல்லைன்னா அடுத்த ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன, இந்த காலேஜ் இல்லைன்னா அடுத்த ஆல்டர்னேட் எந்த காலேஜ் நம்ம எடுக்கலாம். இந்த சப்போஸ் எனக்கு காலேஜ் நல்லா பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு எப்படியாவது அந்த காலேஜ் தான் வேணும், அப்போ நம்ம கம்ப்யூட்டர் விருப்பப்படும் போது அது இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணலாம், அப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுக்கலாமா, இது நம்ம கட் ஆஃப்க்கு வருமா, ஒருவேளை அதுவும் வரலன்னா எலக்ட்ரிக்கல் எடுக்கலாமா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாய்ஸை மாற்றி நமக்கு வேண்டியதை அச்சீவ் பண்ணணுமே தவிர கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுறதா அப்படின்றத பற்றி ஒரி பண்ணுறதுக்கு இதில் உண்மையாகவே எதுவுமே கிடையாது. அதை வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து நம்ம சாய்ஸில் நம்ம கிளியராக இருக்கணும். இப்போ எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா
சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 194 கட் ஆஃப் இருக்கு, நீங்க வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, அப்போ அந்த 194க்கு என்ன கோர்ஸ் அவைலபிள் இருக்கு, நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம மைண்டை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னா அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மிஸ் ஆச்சுன்னா அடுத்து நம்ம வேற பெஸ்ட் காலேஜ் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மாதிரி உங்களோட சாய்ஸை ப்ராடராக வச்சுக்கோங்க, உங்களோட காலேஜோட லிஸ்ட்டையும் ப்ராடராக வச்சுக்கோங்க. அப்போ கவுன்சிலிங் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம ஒரி பண்ணுறதுக்கோ இல்லை பேனிக் ஆகுறதுக்கோ இல்லை டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி தெரிய போகிற ஃபேக்டர். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் காலேஜ் அண்ட் கோர்ஸ் வந்து என்னெல்லாம் எடுக்கலான்றத அந்த ப்ரிப்பரேஷனை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் விரும்பின காலேஜோ இல்லை விரும்பின கோர்ஸோ நீங்கள் நினச்சது பெஸ்ட்டானது என்ன நினச்சிங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள்லாம் லிஸ்ட்டு ரெடி பண்ணி ஆல்டர்னேட் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். இது இல்லைன்னா இது. அப்போ வந்து நம்ம எது விரும்புகிறோமோ ஒரு 10 ஆப்ஷன் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கலன்னா நமக்கு ஒரு 4th ஆப்ஷனாவது கிடைச்சதுன்னா வி வில் பி ஹாப்பி. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பண்ணணுமே தவிர இதில் ஒரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோஸில் ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப்டர் த அதர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் சி. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட்.